Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Samsung M21 ஓட unboxing and quick review பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த Samsung M21 பாத்தீங்க அப்படினா பெஸ்ட் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. வாங்க இப்போ நம்மளோட unboxing ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த Samsung M21 நான் Amazonல இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இதோட பேக்கிங் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இல்ல. பிகாஸ் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேசிங் கூட இல்லாம ஷிப்மென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேக்கை ஓபன் பண்ணோனே பாத்தீங்க அப்படினா சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தனி பாக்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. அப்புறம் மொபைல் ஃபோன்ஸ் கொடுத்திருக்காங்க. TPU கேஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ்ல இன்க்ளூடடா இல்ல. நெக்ஸ்ட் உங்களுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்மே உங்களுக்கு பாக்ஸ்ல வந்து இன்க்ளூடடா இல்ல. அப்புறம் உங்களுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த பேக்கேஜ். நெக்ஸ்ட் ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபோனோட லுக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் ஃபேஸிங் கேமராவும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பாடி ஃபினிஷ் கொடுத்துருக்கனால நம்மளோட ஹேண்ட் பிரிண்ட்ஸ் வந்து ஈஸியாகவே பதிகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் ஃபீல் பண்ண வைக்குது. கேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் அப் பட்டனும் பவரிங் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஸ்லாட்டு, அப்புறம் 3.5mm ஜாக்கு, ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை அன்ராப் பண்ணி பார்க்கலாம். ஃபோனோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லாவே இருக்குது. அட் த சேம் டைம் குவாலிட்டி சைடில் எந்த இஷ்யூஸும் இல்லை. அண்ட் ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்குறதோட எக்ஸ்ட்ரானரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியரில் வந்து 3 கேமராஸ் கொடுக்குறாங்க. 48 மெகாபிக்சல் கேமரா, 8 மெகாபிக்சல் ஒய்ட் ஆங்கிள், அப்புறம் 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை பூட் அப் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா Android 10 OSல ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. Exynos 9611 Octa-Core ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஃபோனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். 4GB ரேம் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸரை வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. நல்லா ஃப்ளூயிடாகவும் இருக்குது OS வந்து. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல பேட்டரி லைஃப் வரும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோங்கிறனால நான் இன்னும் இதை டீட்டெயிலாக யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேட்டரி பேக்கப் எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப் ட்ராயரில் நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா ஐகான்ஸுமே கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சவுண்ட் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கண்டிப்பாகவே பண்ணுது. ஸோ நீங்கள் வாங்குகிற ஹெட்ஃபோன் வந்து ஸ்டீரியோ டைப்பாக இருந்தால் கண்டிப்பாகவே டால்பி அட்மாஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய் இதில் இருக்க மித்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். செட்டிங்ஸில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டார்க் மோட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா Android 10 OSலேயுமே வந்து டார்க் மோட் வந்து ஒரு இன்பில்ட் ஃபீச்சர் மாதிரியே வந்துருச்சு இப்போ. ஸோ இதுலேயும் டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் மோட் பார்த்தீங்க அப்படின்னா விவிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விவிடில் வந்து நம்மளுக்கு கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா லைவாகவே இருக்குது. நேச்சுரலாக கம்பேர் பண்ணும்போது விவிடில் வந்து கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு அந்த கலரிங் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக தெரியல. ஆக்சுவலாக நேரில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது விவிட் மோடில். நெக்ஸ்ட்டு ஃபான் சைஸ் அண்ட் ஸ்டைலு, அப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன், நேவிகேஷன் பார்ஸு, டச் சென்சிட்டிவிட்டி, ஷோ சார்ஜிங் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. 4GB வேரியண்ட்லேயே வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. 6GB வேரியண்ட் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அதர் ஃபோன்ஸில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸ் ஃபீச்சர்ஸுமே இந்த ஃபோன்லேயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸில் போய் பார்க்கலாம். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸில் வந்து நம்ம அனிமேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறது, டேரக்ட் ஷேரு இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறது, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பட்டனு இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளராகவே இருந்தாலும் இதோட ஹார்ட்வேர்ஸ் வந்து இதோட ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஹார்ட்வேர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த ஃபோனில். நெக்ஸ்ட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே தான். ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வித் பஞ்ச் ஹோல் கேமரா வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அது போக SML ஸ்க்ரீனோட கலர் டெப்த் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் பார்க்கும்போது கலர்லாம் ரொம்ப எரிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபீலே இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஃபோனில். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 48 மெகாபிக்சல் ஃபோட்டோ மோடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லைவ் ஃபோக்கஸ் மோடில் வச்சு காட்டுறேன். அப்புறம் வீடியோ மோட்லேயே நான் வச்சு காட்டுறேன். எல்லா மோட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணுதுன்னு தான் சொல்லணும் இந்த லென்ஸ் வந்து. பிகாஸ் இதில் வந்து இந்த 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் இருக்கிறனால கலர்ஸை நல்லாவே ரெஃப்ளெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ப்ரோ பனாரமிக் மோடு, ஃபுட்டு, நைட்டு, சூப்பர் ஸ்லோ மோஷனு, ஹைப்பர் லேப்ஸ் இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வீடியோவில் ஒயிட் ஆங்கிள் மோடில் இருக்கும். இந்த ஒயிட் ஆங்கிள் மோட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு லாங்கர் ஷாட்ஸோ இல்லை ஒரு குரூப் செல்ஃபியோ எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் ஆங்கிள் ஃபீச்சர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமு.
நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா செட்டிங்ஸில் போய் நம்ம பார்க்கலாம். நான் வந்து இப்போ எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ரியர் கேமரா ஃபுல் ஹெச்டி மோடில் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ரியர் கேமரா வந்து நம்ம அப் டு 4K வரைக்கும் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி மோட் வரைக்கும் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். கிளாரிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வீடியோ ஸ்டெபிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் அந்த கேமரா யூஸ் பண்ணி பார்க்கும்போது இதோட ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ரொம்ப ஒர்ஸாலாம் இல்லை, நல்லா தேவைப்படுற அளவுக்கு ஃபீட்பேக் இருக்குது ஸ்டெபிலைசேஷன்லேயுமே. அப்புறம் அந்த ஏஆர் டூடுல்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்குமே. சப்போஸ் நீங்கள் 4Kல ஷூட் பண்ணீங்க அப்படின்னா இமேஜ் டீட்டெயிலிங் வந்து இன்னும் பெட்டராகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ரியர் கேமராவில். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனில் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணி இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நான் ஆல்மோஸ்ட் இந்த ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஸையுமே நான் ஆன் பண்ணி பார்த்தேன், ஏதாவது லேக் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. 4GB ரேம் இருந்தாலுமே இதோட ப்ராசஸர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குதுன்னு தான் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா டாஸ்க்குமே நான் பண்ணிவிட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதுமே எந்த ப்ராப்ளமே இல்லாமல் ஆப்ஸ் எல்லாம் நல்லாவே சுவிட்ச் ஓவர் ஆச்சு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் எந்த லேக்குமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். 6GB வேரியன்ட் போகும்போது இன்னும் இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அப்சர்வேஷன்ஸில் இந்த ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 15,000குள்ளே நீங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு செலெக்ஷனாக இருக்கும். பிகாஸ் இதோட டிஸ்பிளே, பேட்டரி லைஃப், கேமரா, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்குது நம்ம எதிர்பார்த்ததோட. அது மட்டும் இல்லை, அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் 12,499 பெஸ்ட் டீல் ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் இப்போ சேல் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி மறக்காமல் வாங்குங்க. அண்ட் நம்மளோட அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஒரு பெரிய சர்ப்ரைஸை நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே ஒரு பெரிய கிவ்அவேவும் வருது. சப்போஸ் நீங்கள் என்னென்னு கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் த ஆட்டோமோட்டிக்ஸ் சேனல். தேங்க்யூ.